Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு மெட்டா ஆட்ஸ்ல இருக்கிற போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பிசினஸஸ்க்கு எல்லா ஏஜென்சிலையும் ஆட் ரன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ புதுசாக கிரியேட் பண்ண ஒரு பிசினஸ் பேஜ்ல போற போஸ்ட் ஆர்கானிக்கா நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. பட் இந்த டைப் ஆஃப் ஆடை நம்ம ரன் பண்ணும்போது அந்த பிசினஸ்க்கான ரைட் ஆடியன்ஸை நம்மளால டார்கெட் பண்ணி உங்களுடைய போஸ்ட்டை அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். இதனால அந்த போஸ்ட்கான லைக்ஸ், கமெண்ட், ஷேர், அப்புறம் உங்களுடைய பிசினஸ் பேஜ்க்கான ஃபாலோவர் கவுண்ட்டையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ல நீங்க போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணி இந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆடை நீங்க ரன் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆடை கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 25 வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலையோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை நீங்கள் பார்த்துக்காங்க. இப்போ கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இந்த கேம்பெயினுமே நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுடைய கேம்பெயினோட நேமை கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் 2025 கொடுக்குறேன். அடுத்து இந்த கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை டர்ன் ஆன் பண்ணுங்க. இங்கே டெய்லி பட்ஜெட்டை நான் ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஈவன் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்லேயே இந்த கேம்பெயின் நான் ரன் பண்ண போகிறேன். அடுத்து கேம்பெயினோட பிட் ஸ்ட்ராட்டஜி ஹையஸ்ட் வால்யூம்லேயே இருக்கட்டும். அடுத்து பட்ஜெட் ஷெட்யூலிங் எதுவுமே நான் இந்த கேம்பெயினுக்கு பண்ணல. ஏபி டெஸ்டிங்கும் இந்த கேம்பெயினுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து கன்வர்ஷன் லொகேஷனை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆன் யுவர் ஆட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்கேஜ்மெண்ட் டைப்பில் நீங்கள் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்கேஜ்மெண்ட் கோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் என்கேஜ்மெண்ட் வித் போஸ்ட், அப்புறம் மேக்ஸிமம் டெய்லி யூனிக் ரீச், அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோவில் நான் இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட கேம்பெயினுக்கு மேக்ஸிமம் என்னோட போஸ்ட்டுக்கு நிறைய பேர் லைக் கமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் மேக்ஸிமஸ் என்கேஜ் வித் போஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். காஸ்ட் பர் ரிசல்ட் ஸ்கோரில் இந்த கேம்பெயினுக்கு நம்மளால செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் நான் ஸ்டார்டிங் டேட்டில் மார்ச் 12th நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் ஆட் செட்டுக்கான ஸ்பெண்ட் லிமிட் எதுவுமே நான் இங்கே கஸ்டமைஸ் பண்ணல. ஸோ இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஸோ இங்கே நான் லொக்கேஷனை மட்டும் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இந்தியாவை எடுத்துட்டு வெறும் தமிழ்நாடுவை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் நான் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டம் ஆடியன்ஸ் இல்லைனா லுக் லைக் ஆடியன்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ப்ராடாக லொக்கேஷன், ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் டீட்டெயில்டு டார்கெட்டிங்கில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் என்னோட ஆடை ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தது. ஸோ என்னோட ஆட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷோ ஆனாவே போதும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் போயிட்டு இங்கே டெமோகிராபிக், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பிஹேவியர் இதில் இருக்கிறதுல எதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே டைப் பண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்புறம் மார்க்கெட்டிங், பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அகெயின் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய ஆட் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்டு டார்கெட்டிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ சேம் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் மேனுவலாக தான் பிளேஸ்மெண்ட்ஸை கொடுக்க போகிறேன். அதுக்கு அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸை எடிட் பண்ணி மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ் நெட்வொர்க் ப்ளஸ் மெசஞ்சரில் இந்த டைப் ஆஃப் ஆட் வந்து ரன் ஆகாது. இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் வெறும் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அப்புறம் வீடியோஸை மொத்தம் நான் எடுத்துடுறேன்.
ஸோ இங்கே எல்லாமே என்னோட என்கேஜ்மெண்ட் ஆட் வந்து ரன் ஆக தேவையில்லை. மற்ற இடத்த எல்லாமே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட மல்டிபிள் பிஸ்னஸ் பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து ஆட் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் ஆட் இல்லைனா யூஸ் கிரியேட்டிவ் மார்க்அப் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். ஸோ நாம் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டுக்காக தான் இந்த ஆடாகவே ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு எரர் காட்டும். ஸோ கீழே போய் நம்ம வெப்சைட் அட்ரஸை கொடுக்கும்போது இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செலக்ட் போஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் டோன்ட் புஷ் பீப்புள் அப்படின்ற இந்த போஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டே உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டாக இம்போர்ட் ஆகிடும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கால் டு ஆக்ஷனில் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்றது சூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் லேர்ன் மோர் அப்படின்றது கொடுக்குறேன். வெப்சைட்டோட யூஆர்எல்ல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்.in அப்படின்றது காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைனா மெசஞ்சருக்கு யூஸரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெசேஜிங் ஆப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டேரெக்டாக என்னோட வெப்சைட்டுக்கு தான் அனுப்ப போகிறேன். பட் இது பிரைமரி ஃபோக்கஸ்ட் கிடையாது. ஸோ யூசர் மேக்ஸிமம் லைக், கமெண்ட், ஷேர் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க. ஈவன் இதில் ப்ரொஃபைல் விசிட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ கால் டு ஆக்ஷனில் லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னாலும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அட்வான்ஸ் ப்ரிவ்யூ அப்படின்றது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபீட், அப்புறம் ஸ்டோரிஸ். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்ப்ளோரர், வீடியோ ஃபீட். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபீட், சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். இப்போது சேவ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் வெப்சைட்டுக்கு அந்த யூஸரை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுங்க. இதுக்கு நீங்கள் மெட்டா பிக்சலை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் இந்த கேம்பெயின் மூலிமா எத்தனை பேர் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். அவ்வளோதான், இப்போ பப்ளிஷ் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் மற்ற கேம்பெயின் மாதிரி தான். மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆடுக்கான இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸில் எப்படி ஒரு போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆடை ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.